இப்ப நம்ம ஒரு ஜோசியரை கூப்பிடுறோம், அதுல எத்தனை பேரு உண்மையான ஜோசியத்தை சொல்லிடுவாங்க? அது மட்டும் இல்ல, வர்றவங்கல்ல எத்தனை பேரு இந்த பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அது இதுன்னு கூடிய வரைக்கும் பணத்தை கறக்க பாக்குறவங்க இருக்காங்கல்ல. ஒருவேளை நாம கூப்பிடுற ஆளு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, இப்ப கல்யாணத்தை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்மளால அந்த பரிகாரத்தையும் செய்ய முடியாது. ஆனா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது வேண்டான்னு ஒதுக்கவும் முடியாது. அது பெரிய சங்கடமாயிரும் இல்ல. அதுக்காக தான் சொல்றேன், எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு நாம பாட்டுக்கு கல்யாணத்துக்கான வேலையை பார்ப்போம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா யோசிக்காம இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி நாம எதையுமே கண்டுக்காம கல்யாணத்தை நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. பெருசா ஏதாவது நடக்கிறப்போ ஐயோ அப்பவே சுதாரிக்காம தப்பு பண்ணிட்டோமே, ஜோசியரை பார்க்காம விட்டுட்டோமேன்னு மனச அடிச்சுக்கோம்பா. இதெல்லாம் ஒரு விஷயமான நம்ம அலட்சியமா கடந்து போறதுதான் பின்னால பெரிய ஆபத்தா வந்து முடியுமாப்பா? ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் நாம புலம்பி அதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லப்பா. நமக்கு ஒண்ணு உறுத்தலா இருக்குன்னா அத சரி பண்ணிட்டு போறதுதான்ப்பா நல்லது. ஆமா முதலாளி, காயத்ரி மாதிரி எனக்கு தெளிவா பேச தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறதான் உங்க பொண்ணு அப்படியே சொல்றாங்க. எதுவுமே நடக்கலன்னா நாம குழப்பிக்க போறதில்ல. தொடர்ச்சியா கெட்டது நடக்கிறப்போ எங்க பிரச்சனை என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறது தானே சரியா இருக்கும். நாளை பின்ன நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும்ல. இதுல அவங்களுக்கு இன்னொரு சங்கடமும் இருக்குப்பா. கல்யாணம் கூடி வந்த ராசினாலதான் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு ஊரெல்லாம் பேசுறாங்கப்பா. எவன் பேசுறான் அப்படி ஊருக்குல சொல்லு, பல்ல உடைச்சு கையில கொடுத்துறான். ஊரே பேசுதுன்னா எல்லார் பல்லையும் உடைச்சிடுவீங்களாங்க? காயத்ரி எதுக்கு சொன்னான்னு யோசிக்காம குதிக்காதீங்க. இப்பவே ஊர் தப்பா பேசுது. நாளைக்கே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு பெருசா ஏதாவது நடந்தா இவங்க தலைதான் உருளும். எல்லாரும் இவங்களதான் கரிச்சு கொட்டுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இவங்களுக்கு வரக்கூடாதுங்க. இவங்களுக்காகவாவது நாம ஒரு ஜோசியரை பார்த்துதான் ஆகணும். நீ என்னடா அமைதியை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? உன் கல்யாணத்தை பத்தி தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் உன் மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்ல மாட்டியோ? எனக்கும் இந்த ஜோசியம் ஜாதகம் இது மேல நம்பிக்கை இல்லப்பா. ஆனா அம்மா அத்தையெல்லாம் சொல்றத கேட்டா எனக்கு என்னமோ அதான் நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். உன் மனசுல என்ன இருக்கு நீயும் சொல்லு. ஏன் சொல்றேன்னு கேட்டுக்க. எதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது உங்க கல்யாணம், உங்க வாழ்க்கை. நாளைக்கு பின்ன ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல ஜோசியக்காரனை கூப்பிட்டு அவன் எதனா ஒண்ணு குழப்பி விட்டான்னு வை. அதாவது இப்ப இந்த நேரம் தேதி இதெல்லாம் சரியில்லை, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அதை ஏத்துக்க நீங்க ரெண்டு பேரும் தயாரா? கண்ணு, அவட எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற? உன் முடிவை எதா இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லு. என்னைய பொறுத்த வரைக்கும் நீ ராசியான ஒண்ணுதான். இந்த குடும்பம் உன்னால இன்னும் பெரிய அவசரத்துக்கு போக போகுதுன்னு நான் முழுசா நம்புறேன். எனக்கு இதுல எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்பும் கிடையாது கண்ணு. நீங்க எல்லாரும் பொதுவில எது சரின்னு நினைக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் எது விருப்பமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கிறேன். சொல்லுங்க.
அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிடுங்க மாமா. அப்ப சரி, அப்ப நான் இன்னைக்கு ஜோசியருக்கு போன் பண்ணி பேசுறேன் கோமதி. அவர்கிட்ட ஒரு நேரம் கேட்டுறேன். அவர் எப்ப வர்றாருன்னு உனக்கு தெரிவிச்சிடறேன். நீ இங்க வந்துரு என்ன? சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. வரோம்மா. வாங்க. வா. வரேன் மாமா. வரேன் அத்தை. வாமா. வரேங்க. வா. மச்சான் கை குர்ரா. எதுக்குடா? குடு சொல்றேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா கங்க்ராட்ஸ் பண்ற? டேய், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுல, அதுக்கு தான்டா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மச்சான். டேய், நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்கடா சும்மா. வெறுப்பேத்துல மச்சான், சீரியஸா தான் சொல்றோம். உனக்கும் மதுவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது உண்மைதானே? டேய், நிச்சயம் ஃபிக்ஸ் ஆனது உண்மைதான்டா. ஆனா அது நடக்காது. நாங்களும் இவ்வளவு நாளா அப்படிதான்டா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஆமாடா, நாம மயில்கிட்ட நேரடியாகவும் பேசி பார்த்தாச்சு, பூசாரி வச்சும் ட்ரை பண்ணியாச்சு. அவ உண்மையை ஒத்துக்கிற மாதிரியும் தெரியல, உன் காதலையும் ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள உனக்கும் மதுவுக்கும் நிச்சயம் கல்யாணம்னு எல்லாம் முடிஞ்சிரும் போல இருக்கடா. டேய், இல்லடா. நீங்க எல்லாம் எவ்வளவு நம்பிக்கை இல்லாம பேசினாலும் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். என்ன மீறி கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் மச்சான், அதுக்காக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. நாளை காலையில் நிச்சயம். நமக்கு இருக்கிற ஒரே வழி மயில பேச வைக்கணும். இன்னைக்குள்ள மனசு மாதிரி அவ உண்மையை ஒத்துக்குவான்னு நினைக்கிற? கனவுலையும் நடக்காது. சான்ஸே இல்ல மச்சான். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம எல்லாரும் எங்கேயாவது ஓடிடலாம். இல்ல மதுவை கடத்திட்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சிருவோம். டேய், கிறுக்குத்தனமா பேசாதடா. டேய், இவன் பேசுறது விட்றா. இந்த நிச்சயதார்த்தம் தானா நின்றும்னு நம்புறீல ஒரு நம்பிக்கை, அதை நினைக்கும் போது தான்டா கிறுக்குத்தனமா இருக்கு. டேய், கிறுக்குத்தனமா நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடா. நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சரியான நேரம் பார்த்து நான் அந்த காயை நகர்த்தினாலே போதும். யாரு காப்பாத்தினாங்கிறதுல ஒரு மர்மம் இருக்குல்ல, அந்த உண்மையை உடைச்சிட்டா இந்த நிச்சயம் கண்டிப்பா நிக்கும். டேய், எல்லா வழியிலும் மயில ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, மயில பிடி கொடுக்கவே இல்ல. புதுசா என்னடா பிளான் வச்சிருக்க? இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. நாளைக்கு காலையில நீங்களே பாப்பீங்க. டேய் மச்சான், எங்ககிட்ட சொன்னா நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்லடா. இந்த பிளானுக்கு யார் உதவியும் வேண்டாம்டா. இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். இதை நான் தனியா தான்டா ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்னை பத்தி நீங்க கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க. நாளைக்கு எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. டேய், என்னடா இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறான்? எது எப்படியோடா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்தா சரி.
என்ன ஜோசியர, நானும் வந்து அதுல பாத்துட்டே இருக்கேன். என்னவோ ஜாதக புக் எடுத்து பாக்குறீங்க, சோழிய போட்டு உருட்டுறீங்க, விரல வச்சு ஏதோ கடக்கா போட்டுட்டு இருக்கீங்க. எதனா பிரச்சனை கிச்சனை இருந்துச்சுன்னா அது என்னன்னு எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. எதனா பேசுங்க. எல்லாமே பிரச்சனையா இருக்குங்களே ஐயா, நான் எதான்னு சொல்றது? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க ஐயா. நீங்க பேசாம இருக்கிறத பாக்குறப்பதான் எங்களுக்கு என்னமோ எதுன்னு மனசுல கடந்து அடிச்சுக்குது. வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு சொல்றீங்களே, பொண்ணு மாப்பிள்ளையோட ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதான் நாள் குறிச்சீங்களா? இல்ல ஜோசியரே, உடனே முடிக்கணுங்கிறதுக்காக இத பத்தி எல்லாம் யோசிக்கல. முகூர்த்த நாளான் மட்டும்தான் பார்த்தோம். அங்கதாம்மா தப்பு பண்ணிட்டீங்க. விவரம் இல்லாதவங்க இப்படி செஞ்சா பரவாயில்ல. நீங்க தான் ஊருக்கே படி இழக்கிறவங்க, எல்லாருக்கும் நல்லது கெட்டது சொல்லி வழி நடத்துறவங்க. நீங்களே சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கலன்னா எப்படி? பெரியவங்க பொழுது போகாம இதையெல்லாம் உருவாக்கி வைக்கலம்மா. எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு. இப்ப நீங்க காரை எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா, டயர்ல காத்து இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே கிளம்புவீங்க. அப்பதானே தப்பா எதுவும் நடக்காம நீங்க வெளியே போயிட்டு வர முடியும். ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்த்து முகூர்த்த தேதி குறிக்கிறதும் அப்படிதாம்மா. எதையுமே பார்க்காம நாம கண்மூடித்தனமா அதை முடிவு பண்ணிடக்கூடாது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, கல்யாணங்கிறது ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். ரெண்டு பேர் ராசிக்கும் பொருத்தமான நாள் பார்த்து சேர்த்து வச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். தப்பான நாள்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சா எல்லாமே தப்பா போயிடுமா. இப்ப எதுக்கு தலைய சுத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல வரீங்க? நாங்க கல்யாணத்துக்கு பார்த்து வச்சிருக்கிற நாளு சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க ஐயா, அதனாலதானே அடுத்தடுத்து உங்க குடும்பத்துல துர்சம்பவமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே அதை அபசகுனம்னு சொல்வீங்க. ஆனா நாங்க பின்னால நடக்க போறத முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ற அறிகுறின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வியாதி வந்துடுச்சுங்கிறத அறிகுறிகளை வச்சுதானே நாம தெரிஞ்சுக்கிறோம். உடனே சுதாரிச்சு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதை சரி செஞ்சுக்கிறோம். ஒருவேளை அறிகுறிகளை அலட்சியப்படுத்திட்டா நம்ம உசுருக்கே ஆபத்தாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் விதியோட அறிகுறியை நாம அலட்சியம் பண்ணிட்டா அது நம்ம வாழ்க்கைக்கே ஆபத்தாயிடுங்கய்யா. இப்பவும் என்ன கூப்பிடாம நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தா தாலி ஏறின கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு பூவையும் பொட்டையும் இழந்திருப்பா. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? அப்ப குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடந்திருந்தா நாங்க இங்க பிள்ளைய? ஆமாங்க ஐயா, உங்க சொத்தை கட்டி காப்பாற்ற வாரிசே இல்லாம போயிருக்கோம். நல்ல வேளை, 2 சம்பவம் நடந்ததுமே நீங்க சுதாரிச்சிட்டீங்க. நீங்க கும்பிடுற குலசாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கா. நெசந்தான் ஜோசியரே, அந்த மாரியம்மா தான் எங்க கண்ணை திறந்து வச்சிருக்கா. பிள்ளைங்க மனசு ஒத்து போனதுமே நாங்க நாள் நட்சத்திரம் பத்தி யோசிக்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷமா. சரிங்க ஜோசியரே, நாங்க குறிச்ச நாளை விட்டுருங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் ராசிக்கு ஏத்த மாதிரி நீங்களே ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுத்துருங்க. அதுக்கு என்னமா, தாராளமா குறிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னால வேற சில விஷயத்தை சரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு ஒன்னும் விளங்கல ஜோசியர. உங்க புள்ளிக்கு பொஞ்சாதியா வர்றவங்க நல்ல பொண்ணான்னு பாத்திருப்பீங்க. ஆனா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் ஜோசியர் அப்படி சொல்றீங்க? மலர் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாமா,
சாதாரண பிரச்சனை இல்லை, உசுர காவு வாங்குற பிரச்சனை. மாங்கல்ய தோஷம். இந்த தோஷத்தோட கல்யாணம் பண்ணுனா ஏறின வேகத்திலேயே மாங்கல்யம் இறங்கிடும். ரெண்டு குடும்பத்துக்கும் தாங்க முடியாத இழப்பாயிடும். ஐயா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமா? இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. நம்ம வனக்கண்ணியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு உங்க பொண்ணு தனியா போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வரணும். அந்த அபிஷேக தண்ணியை கொண்டு வந்து எல்லையில இருக்கிற மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இத செஞ்சாதான் உங்க பொண்ணோட தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த காட்டு கோயிலுக்கு ஆம்பளைங்களே தனியா போக பயப்படுவாங்க. மலர் இப்படி தனியா போக முடியுங்க? தோஷத்துக்காக பரிகாரம் செய்யணும்னா இத செஞ்சுதான் ஆகணுமா? அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு தோஷ நிவர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாண நாளையே குறிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஜோசியர் சொன்ன மாதிரியே என் பொண்ணை பரிகாரம் செய்ய சொல்றேன். என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த ஆத்தா காப்பாத்துவா. நல்லதுமா, நான் குறிச்சு தர நாள்ல பரிகார பூஜைய முதல்ல முடிச்சிருங்க. தோஷம் கழிஞ்சு 45 நாளைக்கு அப்புறம் நல்ல முகூர்த்த நாள் எதுன்னு பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு ஜோசியரே. பேசாம ஒண்ணு செய்யலாம், இந்த பரிகாரத்தை நாளைக்கே முடிச்சிருவாங்க. என்ன அப்படி முடிச்சுட்டா அப்புறம் குறிச்ச தேதியிலே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? முடிச்சிடலாங்க ஐயா. ஆனா உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஆரம்பிக்காமயே முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையா? ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? ஜோசியர் தான் அந்த நாள்ல செய்ய வேணாம்னு சொல்றாரு இல்ல? யாரு இவ? எனக்கு என்ன? ஆனா பாவம் சின்ன பிள்ளைங்க ரெண்டுமே அவசரப்படுதுங்கல்ல, எப்ப கல்யாணம் நடக்கும்னு. அது போக ஊருக்கெல்லாம் வேற சொல்லியாச்சு. அதோட நம்ம பெரிய முதலாளிய வேற இந்த கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்துட்டு தான் ஊருக்கு போகணும்னு சொல்லி இங்க இருக்க வச்சாச்சு. இப்ப கல்யாணம் தள்ளி போச்சுன்னா அத்தனை பேருக்கும் அது சிக்கலாயிரும்ல, அதுக்காக சொல்றேன். தள்ளி வைக்கலனா வாழ்க்கை முழுக்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுங்க ஐயா. முதல்ல பரிகார பூஜையை முடிங்க. இன்னும் 45 நாள் கழிச்சுதான் உங்க புள்ளைக்கு கல்யாண யோகம் கூடி வருது. அதுக்கப்புறம் ஒரு பொருத்தமான நாளை நான் குறிச்சு கொடுக்கறேன். அன்னைக்கு கல்யாணம் நடந்தாதான் நீங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடுற பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்க ஜோசியரே, அப்ப பார்த்துட்டு ஒரு நல்ல நாளை சொல்லுங்க, அன்னைக்கே பரிகாரத்தை நம்ம செஞ்சிருவோம். சரிங்க ஐயா, நாளை குறிச்சிட்டு தகவல் சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. சரி. வரமா வரங்க ஐயா, வரமா. கோமதி ஐயா, என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டில? இதுக்காக தான் இவரையெல்லாம் வரவழைக்க வேணாம்னு சொன்னேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஜோசியரை கூப்பிட்டதுனாலதான் இதுல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சது. இல்லனா
நாம பாட்டுக்கு கல்யாணம் நடத்தி நம்ம புள்ளையே இழக்கிற மாதிரி ஆயிருக்குங்க. அது சரி. ஆனா நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணம் தள்ளி போச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க நிலைமை அப்படி இல்லையே. ஊருக்காரங்க அத்தனை பேரும் இவங்க கிட்ட தானே கேட்பாங்க. பதில் சொல்றது இவங்களுக்கு பெரிய சங்கடமாயிரும்ல. அது பிரச்சனை இல்லைங்க. ஊருக்காக பயந்துகிட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய கெடுக்க முடியாதுல்ல. கல்யாணத்தை தள்ளி போடுறதா நல்லதுன்னா அப்படியே பண்ணிடலாங்கய்யா. நம்ம பிள்ளைங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னா நாம் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்.